சூப்பர் சிங்கர் போல் ரியாலிட்டி ஷோலெலாம் குழந்தைங்க வந்து அவ்வளோ அருமையாக பாடுறாங்க, திறமையாக இருக்கிறாங்க. பெரியவங்கலாம் நிறைய பயிற்சி பெறுறாங்க. அவங்களுக்கே அந்த மாதிரி திறமை இல்லை, அந்த மாதிரி கிடைக்கல. இவ்வளோ சின்ன வயசில் இவங்க பாடுறாங்கன்னா இது எதனால? ஏன் அப்படி அவங்களுக்கு அந்த திறமை வந்தது? சூப்பர், அற்புதமான கேள்வி. ஒருவர் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாரதியார் கூட சொல்லியிருக்கார். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து எல்லாமே பயிற்சினால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் பல பேர் பயிற்சி பண்ணி பெரிய பெரிய சாதனையெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் இயல்பாகவே கிடைக்குது அப்படின்றது வந்து பெரிய விஷயம். அது வந்து திறமை மட்டும் இல்லை, எல்லா வகையான விஷயங்களும் இது பூர்வ ஜென்மத்தோட தொடர்பு கொண்டது. உங்களுக்கு பெருசாக விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த வீடியோ வந்து ரொம்பவும் அற்புதமான வீடியோவாக இருக்கும். அரிய தகவல்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் இப்போது 16 வகையான செல்வம்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாலட்சுமியால் கிடைக்கக்கூடியது 16 வகையான செல்வங்கள். அதில் 8 8 2 பிரிக்கலாம். 8 வந்து சுகங்களும் 8 வந்து பாக்கியமும் சேர்ந்தது 16 வகை. 16 வகையான செல்வத்தை சொல்லுவாங்க. சுகம் மற்றும் பாக்கியம் சேர்ந்தது 16 செல்வம். அப்படியேப்பட்டதை மகாலட்சுமியின் அனுகிரகத்தால் கிடைக்கிறதாக சொல்லுவோம். ஆனால் ஒன்று, இந்த 16 வகையான செல்வமும் இந்த ஜென்மத்துக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ணிக்க முடியும். அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. கொண்டு செல்லக்கூடியது என்ன அப்படின்னா கர்மா, எண்ணப்பதிவு. இது ரெண்டு மட்டும் தான் அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஒரு மனுஷன் இறக்குறான் அப்படின்னா அவனுடைய உடல் இறந்து போகுதுன்னு அர்த்தம். உயிர் உடல்லேருந்து பிரிஞ்சு போகுதுன்னு அர்த்தம். ஆத்மா வெளியேறி அழிவில்லாத ஆத்மா இன்னொரு உடலை தேடி போய் அதுக்கான காலம் வரும்போது இன்னொரு உடலில் புகுந்து இன்னொரு ஜென்மம் எடுக்குது. இது ஆத்மா. இந்த ஆத்மா இன்னொரு ஜென்மம் எடுக்கும்போது அது என்ன கொண்டு செல்லுது அப்படின்னா, இந்த ஆத்மாக்குள்ள கர்ம பதிவுகள் இருக்கிறது, எண்ணப்பதிவுகள் இருக்கிறது. நம்மளோட செல்ஃபோனில் கம்ப்யூட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா ராம்னு 2 சொல்கிறோம். ROM சொல்கிறோம், RAM சொல்கிறோம். இது ரெண்டும் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதான் கரெக்டாக இதே தானே வச்சுக்கோங்க, மாதிரி கூட கிடையாது. இதே மாதிரி அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம மூளையிலேருந்து மூளைப்பகுதிகளில் இருக்கக்கூடியது. ஆக்சுவலி ஆத்மா எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, உபநிஷங்கள் சொல்கிற இடம் வந்து இருதய பகுதிக்கிட்ட இந்த இடத்துல ஒரு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த பதிவுகளை எங்கே கொண்டு போய் வைக்கிதுன்னா மூளையில் கொண்டு போய் வைக்கிது. இந்த தலை அம்மா உறுப்புலேருந்து வெளியே வரும்போது குழந்தைக்கு இந்த தலை வெளியே வரும். இந்த கபாலத்தின் வழியாக ஆத்மா உள்ளே ஏறும். ஆத்மா உள்ளே ஏறினதுக்கப்புறமா மூக்கு வெளியே வரும். மூக்கு வெளியே வரும்போது சுவாசம் போகும். சுவாசம் உள்ளே போகும்போது நவகிரகங்களோட கதிர்கள் உள்ளே போய் செட் ஆகும். ஆக ஒரு செகண்டுக்கும் கம்மியாக ஒரு மாத்திரை பொழுது அப்படின்ற அளவுக்கு, தமிழில் மாத்திரைன்னா அது ஒரு கண்ணிமைக்கு நேரம். இவ்வளோ நேரத்தில் ஆத்மா முதல்ல போயிடும். அதுக்கப்புறம் சுவாசம் போது சுவாசத்தின் வழியாக நவகிரகங்கள் கதிர்கள் உள்ள போது எல்லாமே மூளையில் செட் ஆகணும். ஏற்கனவே உடல் இருக்குது, உயிர் இருக்குது. அப்பாவோட விந்து மூலமாக உயிர் வந்தது. அம்மாவை டெவலப் பண்ணி அதை உடம்பாக்கி வச்சுட்டாங்க. அந்த உடம்போடு சேர்ந்து ஒரு மனமும் கொடுத்துட்டாங்க அம்மாவே, மனசும் கொடுத்துருவாங்க அம்மாவே. மனக்காரகன் சந்திரன் அம்மாக்காரன், அதுவும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னாக்கா, கர்ம பதிவுகளை வந்து ஆத்மா கொண்டு வந்து சேர்த்துருது அந்த மூளையில். இங்கே போய் சேர்த்துட்டு அது போய் இங்கே வந்து இந்த ஆத்மா வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிடும். நவகிரகங்கள் கதிர்கள் போய் மூளையில் உட்கார பகுதியை தான் நம்ம வந்து ஜாதகம்னு சொல்கிறோம். ஜாதகம் கட்டம் போட்டு எந்தெந்த இடத்துல எங்கெங்கே உட்காந்துருக்குதுன்னு இதுதான் அமைப்பு. ஆக
இந்த மாதிரி வந்திருக்கிற ஜாதகத்தில் பூர்வ ஜென்மத்தோட தொடர்பாக வந்தது கர்ம வினையும் எண்ண பதிவுகளும் சுபாவங்கள் சொல்லலாம். இயல்பான சுபாவம்னு சொல்லலாம். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பதிஞ்சு தான் வந்து சேர்ந்துருக்கும். ஒருத்தனோட விதி நல்லா இருந்தால் சுபாவம் நல்லா இருக்கும், சுபாவம் நல்லா இருந்தால் விதி நல்லா இருக்கும். அல்லது விதி சரியில்லைன்னா சுபாவத்தை மாற்றலாம், மாற்றிக்கினாக்கா நல்ல விதியை கெடுத்துக்க முடியும், கெட்ட விதியை நல்ல விதமாக மாற்றிக்க முடியும். அது சுபாவத்தோட தன்மையால். ஆனால் விதி எந்த மாதிரியானதோ அதுக்கேற்ற மாதிரியே நம்மளோட சுபாவம் செயல்படும். தனித்தனியாக இயங்கினா பரவாயில்ல, ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்ட மாதிரி இயங்கும். விதியை மதியால் வெல்லலாம், மதி மயங்கும். மயங்கும் தன்மை கொண்ட மதி மயங்கும் போது மீண்டும் வந்து விதியை வேலை செய்கிறது. ஆக விதி மதின்றது மாதிரி நம்மளோட சுபாவத்தை வந்து எண்ணம் பதிவுன்னு சொல்கிறது. கேரக்டர், ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூடுக்கு ஏற்ற மாதிரி விதி மாறும். சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், சேஞ்ச் யுவர் லைஃப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் மாறினாக வாழ்க்கை மாறும்னு சொல்கிறது. ஆக இந்த பதிவுகள் பூர்வ ஜென்மத்து பதிவுகளாக வருகிறது. பூர்வ ஜென்மத்தில் ஒருத்தன் குரங்காக இருந்தானா அவனோட குரங்கு சேஷ்டையெல்லாம் இந்த ஜென்மத்தில் கூட கொஞ்சமாச்சு செய்வான். பூர்வ ஜென்மத்தில் ஒருத்தன் கழுதையாக பிறந்திருந்தானா அந்த கழுதை போல் இப்போவும் காலத்தொகை தான் செய்வான். பூர்வ ஜென்மத்தில் ஒருத்தன் நாயாக இருந்தானா இப்போவும் அவன் வந்து நாய் மாதிரி கொலைகவும் செய்வான். இது போல் பூர்வ ஜென்மத்து சுபாவம்லாம் இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி 16 செல்வங்கள் இந்த ஜென்மத்திலே விட்டுட்டு போயிடலாம். புத்திர செல்வம் முதல் கொண்டு எதுவுமே நம்ம கொண்டு போக முடியாது. அதனோட அடையாளமாக ₹1 காயினாச்சும் நம்ம நெத்தியில் வைக்கிறாங்க. நெத்தியில் வச்சு ஒட்டி அனுப்புவாங்க. அது கூட போய் சேராது. புது வஸ்திரங்களை போட்டு அனுப்புவாங்க. அதுவும் போய் சேராது. வாய்க்கு அரிசி போட்டு அனுப்புவாங்க. அதுவும் போய் சேராது. பாலை ஊற்றி அனுப்புவாங்க. அதுவும் போய் சேராது. ஆக எதையுமே இந்த ஆத்மா கொண்டு போகாது. இதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிடும்னு. ஆனால் அந்த பதிவுகளில் இருக்குது பாருங்கள், கர்ம வினைகள். கர்மாவும் இருக்கும், அதில் பாவ புண்ணிய கர்ம பலனும் அதுக்குள்ளேயே இருக்குது. நம்மளோட சுபாவமும் அதுலேயே இருக்குது. இப்போ நம்ம வந்து தெய்வத்தை மாற்றி சொல்கிறோம். மகாலட்சுமியால் கொடுக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் இதே ஜென்மத்திலே கரைஞ்சி காலியாகி விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை. கரைஞ்சியோ காலியாகாமலோ இருந்தால் கூட இதே ஜென்மத்தில் விட்டுட்டு போயிட வேண்டியதுதான். ஆனால் சரஸ்வதின்னு ஒரு தெய்வம் இருக்கா? அந்த சரஸ்வதியால் கிடைக்கக்கூடியது புத்தி, அறிவு, கல்வி, கலை, வித்தை, வாக்கு, வன்மை, ஞானம் போன்ற 8 வகையான செல்வங்கள் உண்டு. புத்தி, அறிவு, கல்வி, கலை, வித்தை, வாக்கு, வன்மை, ஞானம், இது போன்ற 8 வகையான செல்வம் சரஸ்வதியோட அனுகிரகத்தால் கிடைக்கும். அது வந்து சுபாவத்தோடு சேர்ந்து போயிடும். அதால் என்ன ஆகும்னாக்கா அடுத்த ஜென்மத்துக்கு கேரி ஃபார்வர்டாகி வருங்க. இந்த ஜென்மத்தில் 10th வரைக்கும் படிச்சிருந்தோம், அடுத்த ஜென்மத்தில் 10th மேலே படிப்பாங்க. இந்த ஜென்மத்தில் நல்ல இசைக்கருவிகளை வாசிக்க தெரிஞ்சோம், அடுத்த ஜென்மத்தில் டேபிளை வச்சே தட்டுவான். இந்த ஜென்மத்தில் புத்திசாலியாக இருந்தவன் அடுத்த ஜென்மத்தில் பெரிய புத்திசாலியாக இருவான். இந்த ஜென்மத்தில் ஞானம் பெற்றவன் அடுத்த ஜென்மத்தில் ஞானம் பெறுவான். இந்த கலை அப்படின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதியோட அம்சம் அவங்களால கிடைக்கக்கூடியதில் ஒவ்வொன்றும் வந்து அடுத்த ஜென்மத்தில் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். சில நேரங்களில் தேயறதும் உண்டு, குறைவாகவும் இருக்கலாம். இது இன்னொரு விஷயம் என்னென்னா டிஎன்ஏ சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கும். இப்போ மலேசியா வாசுதேவனுடைய மகனுக்கு வந்து மலேசியா வாசுதேவனோட குரலே இருக்கும். எஸ்பிபியோட பையனுக்கு அதே குரல் இருக்கிறது. இந்த மாதிரி டிஎன்ஏ சம்மந்தப்பட்டும் வர்றது உண்டு. நீங்கள் 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததில்ல. அதில் போதி தர்மனோட அம்சம் வந்து ஒரு 26% வந்து அந்த டிஎன்ஏ வந்து அடுத்த ஒரு ஏதோ சில வாரிசுகளுக்கு அப்புறமா அந்த ஹீரோ சூர்யா தான் அந்த ஹீரோ இல்லையா,
அவர்கிட்ட இருக்கிறதா படத்தில் காட்டுவாங்க. அதோட கொஞ்சம் அறிவியலெல்லாம் புகுத்தி அந்த டிஎன்ஏவெல்லாம் அதிகப்படுத்துன மாதிரிலாம் காட்டுவாங்க. அவருக்கும் அந்த கலைலாம் கை கூடுற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஒரு மெய்ஞானத்தோட கூடிய அறிவியலும் சேர்ந்து எடுக்கப்பட்ட மாதிரி இருக்கும் அந்த படம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு படம் இருக்குது, 90ஸில் வந்த படம்னு நினைக்கிறேன், இல்லை 80ஸில் வந்த படம். எனக்குள் ஒருவன் ஒரு படம், கமலஹாசன் நடித்தது. அவர் இந்த இந்த மெட்ராஸில் வந்து அந்த படத்தில் வந்து மெட்ராஸில் அவர் சென்னையில் வந்து ஒரு இசைக்கலைஞராக இருப்பார், ஸ்டேஜ் பாடகராக இருப்பார். அப்படி பாடிக்கிட்டு இருக்கிறவருக்கு ஏதோ ஒரு நாளைக்கு பிரச்சனை ஆகிடும். டாக்டர் சைக்கட்ரிஸ்ட்டை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு வெளிநாடு மலை பிரதேசங்களுக்கு போங்கன்னுவாங்க. அவங்க வந்து டார்ஜிலிங்னு போவார். இமயமலை சாரலில் இருக்கக்கூடிய பகுதிக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேடியை பார்க்கும்போது இவருக்கு ஞாபகம் வரும், இந்த மாதிரி எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குதுன்னு. என்னன்னா அவர் பூர்வ ஜென்மத்தில் அந்த ஏரியாவில் கராத்தே மாஸ்டராக இருந்தவராகவும், அப்போ வில்லனுங்களால் கொல்லப்பட்டிருக்கிறதும், அவரோட மனைவி தான் அந்த அந்த பெண்ணாகவும் எல்லாம் வரும். இது கதை, இதெல்லாம் ரியலுங்க வாழ்க்கையில். அந்த பூர்வ ஜென்மம் ஞாபகத்தில் வராத வரைக்கும் தொந்தரவு இல்லை. ஞாபகத்தில் வந்துச்சுன்னா பிரச்சனை. அதே வந்து ஞாபகம் வராமல் இயல்பாக நம்மளோட சுபாவமாக மாறும்போது அது அட்வான்டேஜாக ஆகிடும். இசை திறமை அவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கமலஹாசன் வந்து இப்போ களத்தூர் கண்ணம்மாளால் நடிச்சிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பூர்வ ஜென்மத்திலே அவர் கலைஞனாக இருந்திருக்கிறாருன்னு அர்த்தங்க. அதுதான் அது, அந்த கலை தான் திரும்ப திரும்ப பறக்குது. நிறைவேறாத ஆசைகளோ அனுபவிக்கப்படாத கர்மாக்களும் நமக்கு பிறப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக சில பேர் பிறப்பாங்க, கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக சில பேர் பிறப்பாங்க. ரெண்டும் கலந்த மாதிரி சில பேர் பிறக்கிறாங்க. இதுதான் பிறப்போட ரகசியம், காரணம். பூர்வ ஜென்ம ரகசியங்கிறது அவங்க இப்போ வாழற வாழ்க்கையை விசாரித்தா ஆராய்ச்சி பண்ணாக்கா தெரிஞ்சிடும். இதை நம்ம வந்து ஹிப்னோட்டிசம்லாம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஜோசியருங்க ஹிப்னோட்டிசம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறாங்க, இதுக்கு மூல காரணம் என்னன்னாக்கா அவங்க பூர்வ ஜென்மத்தில் எப்படி இருந்திருப்பாங்கன்றது எங்களால் தெளிவாக சொல்ல முடியும். ஒரு ஞானத்தோட ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி பூர்வ ஜென்மத்தில் இப்படி தான் நீங்கள் வாழ்ந்தீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த பலன் அப்படின்னு நாங்கள் தெளிவாக சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ஜோசியரால் இதை ஆராய்ச்சி பண்ணி பூர்வ ஜென்ம ரகசியத்தை சொல்ல முடியும். அந்த ஞானம் பெற்றவர்கள் திரிகால ஞானம் பெற்றவர்கள் சமம். முழுசாக தெரியணும்னு அவசியம் இல்லை. திரிகால ஞானம் அப்படின்னா என்னென்னா, பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணோம், அதுக்கு இப்போ என்ன அனுபவிக்கிறோம் அப்படின்னும் போது இப்போ இருக்கிற வாழ்க்கையை வச்சு பூர்வ ஜென்மத்தை ஆராய்ச்சி பண்ணிடுறோம். ஸோ அது கடந்த காலம் ஆகிடுது. இப்போது வாழற வாழ்க்கை அவங்களோட சுபாவத்தை கொண்டு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்கிறது, கிரக நிலையோ சுபாவத்தையோ கொண்டு அவங்களுடைய எதிர்காலத்தை சொல்கிறது இப்போ இருக்கிற நிகழ்காலம், ப்ரெசண்ட். இந்த ஜென்மத்துக்கு அப்புறம் என்ன கதிக்கு ஆவாங்க, அவங்க எங்கே போவாங்க, இல்லை எப்படி பிறப்பாங்க, எந்த மாதிரி வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதும் இன்னொரு எதிர்காலம் அப்படின்ற ஒரு டென்ஸ். ஸோ இந்த மூணுத்தையும் சேர்ந்தது திரிகால ஞானம்னு பேர். இந்த குழந்தைகள்லாம் பாட்டு பாடுறது, இசையமைக்கிறது, இதெல்லாம் ஏற்கனவே அந்த மனசில் ஆழ் மனசில் அந்த திறமைகள்லாம் பதிந்து கிடக்கும். அது சில நேரத்தில் அதுக்கு ஒன்று ரெண்டு விஷயத்தில் வந்து சும்மா டபுள்னு தட்டி பார்த்தா மியூசிக் வந்துடும். வந்தோடனே அதை கவனித்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, பெரியவங்களோ இது நல்லா வரும்னு சொல்லிட்டு அதை வந்து பல வகையான பயிற்சிகளை கொடுத்து எதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சில பேருக்கு மெமரி பயங்கரமாக இருக்குங்க, அலாதியான மெமரியாக இருக்கும். இந்திரன் படத்தில் வர ரோபம் மாதிரி ஒரு புக்கை எப்படி பரட்டினாக்க டக்குன்னு படித்து முடிச்சுற மாதிரியான மெமரியெல்லாம் இருக்கும். உலகத்து கொடிகளெல்லாம் சொல்லும், அடையாளம் காட்டும், பெயர்களை சொல்லும், மேப்பெல்லாம் சொல்லும். இப்படி எண்ணற்ற இது இருக்குது. ஒரு 10 பக்கத்தை படித்து அல்லது ஒரு புத்தகத்தை படித்து ஒரு புள்ளி ஒரு கமா கூட மிஸ் பண்ணாமல் அப்படியே மனப்பாடமாக
சொல்லக்கூடிய, படிக்கக்கூடிய, திருப்பி எழுதி தரக்கூடிய திறமை பெற்றவர்கள்லாம் கூட இருந்திருக்கிறார்கள். இது அலாதியான ஞாபக சக்தி. அதுபோல் சிறு சிறு குழந்தைங்கள்லாம் டிவியில் நம்ம பார்க்குறோம், பிரமாதமாக பாடுது அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் அவங்க இதெல்லாம் முறைப்படி கற்றுக்கிட்டவங்க, பாடினவங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி பூர்வ ஜென்மத்தில் இருந்து சிறு வயசுல இப்போ வெளிப்படுத்தினா அவங்க தான் பிறவி கலைஞர்கள்னு சொல்கிறோம். அல்லது நம்ம என்ன சொல்லுவோன்னா, இப்போ ஒரு பையன் நல்லா கணக்கு போடுறான், நம்ம யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு பையன் நல்லா அற்புதமாக கணக்கு போடுறான், போட்டால் இவன் வந்து குட்டி ராமானுஜர்னு சொல்லி அவருக்கு பேர் வைக்கிறோம். ராமானுஜருக்கும் இவருக்கும் சம்மந்தம் இருக்குதான்னு தெரியாது, ஆனால் இவருக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோம். அதே போல் பாடகர்கள்லாம், இசையமைப்பாளர்கள், வேறு சில நடன கலைஞர்கள் எல்லாருமே வந்து பூர்வ ஜென்மத்தோட தொடர்பாக இருக்குதுன்னா அதில் ஃபேமஸாக இருந்த யாரையோ வச்சு நம்ம வந்து அது இப்போ ஜோக் அடிச்சுட்டு விவேக்குக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பட்டப்பேர் கொடுப்பாங்க, சின்ன கலைவாணர்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம அந்த பேருங்களெல்லாம் சொல்லி சொல்கிறோம். ஆக பூர்வ ஜென்மத்தில் இருக்கிறது திரும்பவும் இந்த ஜென்மத்தில் வருதுங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒவ்வொரு குழந்தைங்களும் நீங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற திறமைகள் என்னன்றதை ஆராய வேண்டியது, கவனிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கவனித்து அவங்களுக்குள்ள எக்ஸ்ட்ராடினரியான டேலண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதை பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதகத்தை கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து என் பிள்ளையால் எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமான்னு கேட்பாங்க. இந்த போன வருஷம் பிறந்த குழந்தை ஜாதகத்தை எடுத்துனா நான் எப்போ வீடு வாங்குவேன் பாருங்கன்னுவாங்க. போன வருஷம் பிறந்த குழந்தை ஜாதகத்தை வந்து கேட்பாங்க. இது அபூர்வ குழந்தைங்களுக்கு மட்டும்தான். பூர்வ ஜென்ம தொடர்போடு கூடிய சரஸ்வதி அனுகிரகம் பெற்ற ஒரு குழந்தையோட ஜாதகமாக இருந்தால் அது கூட எந்த வயசில் வெளிப்படும்னு சொல்ல முடியாது, அந்தந்த ஜாதகத்தில் தான் சொல்ல முடியும். சில குழந்தைங்க 3 வயசில் வெளிப்படலாம், சில குழந்தை 5 வயசில், சில 10 வயசில், 20 வயசுலன்னு அப்படிலாம் வெளிப்பட்டதுன்னா அந்த குழந்தைங்க வந்து 5 வயசுலேயே 10 வயசுலேயே பாட்டு பாடி உரகடத்தில் ஒரு வீடை வாங்கி கொடுக்குங்க அம்மா அப்பாவுக்கு. அதுதான் அபூர்வ குழந்தைகள். எல்லா குழந்தைக்கும் அதே மாதிரி இருக்குன்ட்டு எல்லா குழந்தையோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து கேட்டு பார்க்குறாங்க. எனக்குள் ஒருவன், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பூர்வ ஜென்மத்தில் யாரோ அவனே தான் இவன். அந்த ஜென்மத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணுமோ அதோட பலனை தான் நம்ம அனுபவிக்கிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கர்மாவை பற்றி பேசுகிறோம், அப்போ திறமை பற்றி பேசலையே. எக்ஸ்ட்ராடினரியான நம்ம இப்போவே எக்ஸ்ட்ராடினரியாக இல்லை, சாதாரணமாக இருக்கிறோன்னாக்கா நமக்கு என்ன இருப்போகுது அடுத்த ஜென்மத்தில்? ஆக சிறப்பான அம்சம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எஸ்பிபி பாடினார், எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் போட்டார். ஒருவேளை அவங்க மீண்டும் பிறந்தால் சாதாரணமாக எப்படி பிறக்க முடியும்? பிறந்தாலும் அவங்களுடைய அந்த சுபாவம் அவங்க கர்மாவில் பதிஞ்சு இருக்குமே, அவங்க மெமரியில் பதிஞ்சிருக்கும். அந்த ஜென்மத்தில் அவங்க வந்து பாட்டு பாடுவாங்களே, திரும்பி பிறந்து அவங்க பாட்டு பாடுவாங்க, திரும்பி பிறந்து அவங்க இசையமைப்பாங்க. ஆக ஒரு திறமை இருக்கிறவங்க ஓடினமே ஓட்டப்பந்தயத்தில், விளையாட்டில், செஸ்ஸில், கேரம் போர்டில், என்ன விளையாட்டு திறமையாக இருந்தாலும் சரி, அதை தான் நம்ம திரும்ப ஒரு வாட்டி ஒன்றா ஞாபகப்படுத்துகிறோம். புத்தி, அறிவு, கல்வி, கலை, வித்தை, வாக்குன்னா பேச்சு திறமை, வன்மைன்னா தைரியம், வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வன்மை, ஞானம், இவ்வளவும் ஜென்மமாக கடந்து வரக்கூடியது. கண்டிப்பாக இந்த எக்ஸ்ட்ராடினரியான பர்சனாலிட்டிஸ் எல்லாம் வந்து அடுத்த ஜென்மத்தில் அது அவங்களுக்கு வந்து சேரும். தைரியத்து கூட எவ்வளோ பேர் நம்மலாம் பார்க்குறோம். சின்ன வயசில் குடிக்காத்த குமரன் எவ்வளோ தைரியமாக உயிர் விட்டான், குமரன் தான். குமரன்ற இளம் வயசுலேயே உயிரை விட்டுருக்கானாக பார்த்துக்கோங்க, எவ்வளோ தைரியம். அந்த மாதிரி பல குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் அது பொருந்தாது. இதெல்லாம் அபூர்வ குழந்தைகள்ன்ற லிஸ்ட்டில் வச்சுக்க வேண்டியதான் நீங்கள். நன்றி, வணக்கம்.